பசிக்குமா இல்லையா? என்ன ஸ்பெஷல்மா? ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மா பசிக்குதுமா சேனல். இன்னைக்கு வந்து மா பசிக்குதுமா சேனல் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதுவும் கருப்பு கவுனி அரிசியில். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கோங்க. இது 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 6 hours வந்து ஊற வச்சிருங்க. ஊற வச்ச கருப்பு கவுனி அரிசியை குக்கரில் போட்டு ஒரு 5-6 விசில் வச்சுக்கோங்க. ஒரு கப் அரிசிக்கு ஒரு 3 கப் தண்ணி ஊற்றி நல்லா குழையிற மாதிரி விசில் வச்சுக்கோங்க. ஒரு 5-6 விசில் வைங்க. அதுக்கு பத்தலைன்னா இன்னுமே ஒரு எக்ஸ்ட்ரா 2-3 விசில் வச்சு குழைய வேக வச்சுக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், தேங்காய் துருவல். பாருங்க நல்லா வெந்திருக்கா. இப்போ நம்ம இதை வந்து மேஷர் வச்சு நல்லா வந்து குழைய விட்டுக்கலாம். நீங்கள் பொங்கல் செய்ய போகிறதா இருந்தால் இந்த ப்ராசஸ்லாம் எதுவுமே தேவையில்லை, அப்படியே வேக வச்சு அப்படியே செய்யலாம். இது வந்து பாயாசன்றதுனால நல்லா வந்து மசிச்சு வச்சுக்கணும், நல்லா குழைய மசிச்சு வச்சுக்கணும். அடுத்து ஒரு கடாயில் வந்து ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம மசிச்சு வச்ச கருப்பு கவுனி அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் அப்படியே தண்ணி ஊற்றாமல் போட்டீங்கன்னா கொஞ்சம் அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ அடிப்பிடிக்காமல், அதாவது கீழே ஒட்டாமல் இருக்கும். ஒன்ஸ் நல்லா கிளறிட்டு இதில் வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1 கப் வெல்லம். இல்லை உங்களுக்கு இன்னும் வெல்லம் தேவைப்பட்டு நல்லா ஸ்வீட் சாப்பிட்ற ஆளாக இருந்தால் இன்னும் ஒரு 1/4 கப் கூட சேர்த்துக்கலாம். கிளறிட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுவுமே நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. வெல்லம் போட்டதுக்கப்புறம் வந்து கிளறிட்டே இருக்கணும். நீங்கள் கை எடுத்துட்டிங்கன்னா அது வந்து அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் போல் கிளறிட்டே இருங்க. அந்த வெள்ளை பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஏலக்காய் தூள் இல்லைன்னா ஏலக்காய் ஒரு 4-5 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதுலேயே வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இன்னும் எதுவுமே தாளிக்கல, அதுக்கே வந்து டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த தாளிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்து தேங்காய் துருவல் வந்து ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துக்கோங்க. துருவின தேங்காய் போட்டதுக்கப்புறம் என்ன டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் செஞ்சதுலேயே வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் டேஸ்ட்டை இன்னும் அதிகப்பட்டனா தாளிப்பு தான். அதுக்கு ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் வேணுமோ அந்தளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. முந்திரி, பூசணிக்காய் விதை, திராட்சை. உங்களுக்கு இன்னுமே வேறு ஏதாவது ஸ்வீட் இருந்துச்சுன்னா, வெள்ளரிக்காய் விதை அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். வறுத்த முந்திரி திராட்சையை பாயாசத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சர்வ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸுக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண கண்டிப்பாக மறக்காதீங்க. இதே மாதிரி ஒரு டிப்ஸ்க்கான ரெசிபியோட நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க.